இந்த கேஸ்ல இருந்து சுப்பிரமணிய காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவனுக்கு தனியா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி வச்சு கொடுத்துருக்காங்க. உன் மாமியார் தமிழரசி. நீங்க படிச்ச சட்டம், நீங்க போட்டிருக்கிற அந்த கோட்டு, உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நல்லா ஏமாத்துற அந்த இளவரசியும் சுப்பிரமணியம் தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல. நீங்க எத்தனை முறை அப்பீல் பண்ணி இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சுப்பிரமணியத்தை நான் காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பேன். உங்க சட்டத்துல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா சட்டத்தோட எல்லா ஓட்டைகளும் எனக்கு தெரியும். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும். என்ன பாக்குறீங்க? எனக்கு சப்போர்ட்டா தி கிரேட் கிரிமினல் லாயர் என் மாமா மோகன் சர்மா இருக்காரு. இந்த தடவை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமாவது நீ திருந்துவேன்னு நினைச்சேன். மறுபடியும் என்ன சேலஞ்ச் பண்ற? ஓகே, இந்த சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். ஒரு கிரிமினல் லாயரை சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல இவ்வளோ திமிரு இருக்கும்போது நியாய தர்மத்தை சப்போர்ட்டா வச்சிருக்கிற என் மனசுல எவ்வளோ தைரியம் இருக்கணும். இது தமிழரசிக்கும் மோகன் சர்மாக்கும் நடக்க போற யுத்தமா இல்ல இளவரசிக்கும் பூஜாக்கும் நடக்க போற யுத்தமான்னு எனக்கு தெரியாது. ஆனா தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்க போற யுத்தம்ன்றது மட்டும் நல்லா தெரியும். இந்த மாதிரி யுத்தங்கள்ல தர்மம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு பூஜா, அதை மறந்துடாத. ஜூலி, உன் ஃப்ரெண்டை பாத்துக்கமா. அருள், இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? என் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா? எந்த தப்பும் செய்யாத என் பொண்டாட்டியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. தப்பு செய்யாதவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன்ப்பா. உங்களோட வியாக்கியானம் எனக்கு வேண்டாம். ஏழைங்களாம் நல்லவங்க, பணக்காரங்களாம் கெட்டவங்க, இதுதானே உங்களோட நியாயம், தர்மம், சட்டம் எல்லாம். ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அருள், உன் உடம்ப பாத்துக்கப்பா. நேரத்துக்கு சாப்பிடு. ம் ம் பரவாயில்லையே, எதிர்கட்சி வக்கீல் என் கிளையண்ட்டுக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சு பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. பதறி அடிச்செல்லாம் வரல, பரிதாபப்பட்டு வந்தேன். யார் மேல? என் கிளையண்ட் மேலையா? That will be the joke of the year. ஓ, The great criminal lawyer மோகன் சர்மா தன்னோட கிளையண்ட ஜாமீன்ல எடுக்க முடியாம நெஞ்சுவலி மாதிரி நடிக்க சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கிற அளவுக்கு தன்னோட லெவல்ல இருந்து இறங்க வேண்டி வந்ததேங்கிற பரிதாபம். ஆனா உங்க கிளையண்ட் நீங்க சொல்லி கொடுத்ததை விட பெட்டராவே நடிக்கிறா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அது என்கிட்ட தான் செல்லுபடி ஆகல. நான் நினைச்சா சரியான டாக்டர்ஸை கூப்பிட்டு அது எல்லாமே நடிப்புன்னு ப்ரூவ் பண்ணி அவளை மறுபடியும் உள்ள தள்ள முடியும். என்ன ஆயுசுக்கும் உள்ளதானே இருக்க போறா?
ஒரு ஃபியூ டேஸ் வெளியில சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் விட்டு வச்சிருக்கேன். பார்க்கலாம் மேடம், ஆயுஸ் பூரா யார் ஜெயிலில் இருக்க போறாங்கன்னு. என் கிளையண்ட் பூஜாவா இல்ல உங்க கிளையண்ட் சுப்பிரமணியான்னு? போன வாட்டி கோர்ட்ல நம்ம பர்சனல் விஷயத்தை பத்தி பேசி என்னை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி நீ ஜெயிச்சிட்ட. ஆனா இந்த வாட்டி நான் உஷாரா இருக்கேன். நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ண எல்லா ஆதாரங்களையும் நான் உடைச்சு என் கிளையண்ட் நிரபராதின் ப்ரூவ் பண்ணி நான் வெளியில கொண்டு வர போறேன். பி ப்ரிப்பேர்ட். உள்ள உங்க மருமக என்ன சேலஞ்ச் பண்ணா இப்ப நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்கு அதுல பாதி ரிஸ்க் கூட நான் எடுக்க மாட்டேன். கோர்ட்ல மீட் பண்ணலாம். ஜெயிக்கிறது தர்மமா அதர்மமா? தமிழரசியா மோகன் சர்மாவா? ஹாய் பூஜா, how are you? ஃபைன் மாமா. என்ன மாமா இது? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? நாட் a formality. ஃப்ரூட் சாப்பிடுறது எப்பவுமே உடம்புக்கு நல்லது. ஆமா, என்ன எதிர்க்கட்சி வக்கீல் வந்துட்டு போனாங்க போல இருக்கு? ஆமா மாமா, நான் நெஞ்சு வலின்னு போய் சொல்லிதான் இப்படி அட்மிட் ஆயிருக்கேனா. என்ன மறுபடியும் உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. அவ சேலஞ்ச் எல்லாம் தூக்கி போடுமா. இந்த தடவை கேஸ்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம். Why do you worry? She is worrying. Thanks mama. Be confident. केश्वेर क्षमायुधेः कालै हरिद्रमा व्रणैः इन्द्रायागिसकस्त्रयुगे अग्ने विप्राष्टिपतनः वायस्वेदसि कृतः संवत्सरो विष्णुवर्णैः नित्यास्तेन सवाः सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो. நன்னா இருக்கேலா? நல்லா இருக்கேன் சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பையன் அருள் செல்வனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவன் பேருக்கு அர்ச்சனை. அப்படியா, சந்தோஷம். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. மூல நட்சத்திரம். மூலா நட்சத்திரே தனு ராஷு ஜாதஸ்ய பேர் என்ன சொன்னேன்? அருள் செல்வன். அருள் செல்வன் நாமதேஸ்ய ஆபயோஹோ சர்வே ஜனானாம் குடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவதி ஆயுளாரோக்கியேஸ்வர்யான அபிவர்த்தியர்த்தம். ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ரகிருதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் ஈகலாய நமஹ, ஓம் கிருத்திகாக்னவே நமஹ, ஓம் திரிபாகனாய நமஹ, ஓம் ஜத்விஜாய நமஹ, ஓம் ரிஷண்ணேத்ராய நமஹ, ஓம் சக்திதராய நமஹ, ஓம் உமாகோமல அஷ்டாபியாம் தம்பாவிதரலாடகம் இரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்வஜம். महावृत्तिदेवहेनासमेत सुब्रह्मण्यस्वामिने नमः. आज्यदीपं दर्शयामि. शतमानं भवति शताय पुरुषेन्द्रिय आयुष्येवेन्द्रिय प्रतिष्ठति. பையன் வரலையாமா? வேற வேலையா அவசரமா வெளியே போக வேண்டியிருந்தது, அதான் வரல. அப்படியா? கேட்டேன்னு சொல்லுங்கம்மா. சொல்றேன். ஹலோ. ஹலோ அருள், ஹாப்பி பர்த்டேப்பா. அருள், காலையிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்பா ஃபோன் அட்டென்ட் பண்ணல? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அருள்,
உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்கு பிறந்த நாள் அதுவுமா உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. எதுக்காக? அருள் அருள் உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. நீ வீட்டுக்கு வந்தியான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா. நான் வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற என்னோட பூஜாவோட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதனால என்னால் வர முடியாது. எனக்கு என் பூஜாவோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏண்டா அருள், ஏண்டா இப்ப பேசுற? இது பாரு, கொஞ்ச நேரமாவது என் கூட வந்துடுறா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம் ப்ளீஸ். அம்மாங்கிற உரிமையில கேட்குறேன்ப்பா. அம்மாவா? யார் நீங்களா? உங்களுக்கு தான் பெத்த பிள்ளையோட சட்டம், நியாயம், தர்மம் இதெல்லாம் முக்கியமாக போச்சு. உங்கள் பிள்ளையோட பர்த்டேவை கொண்டாடுறத விட அந்த சட்டம், நியாயம், தர்மத்தோடைய பர்த்டேவை கொண்டாடுங்க. அருள், Wish you many more happy returns of the day. Happy birthday. Thank you. Happy Thank you. birthday. ஹாப்பி பர்த்டே மாப்ள. Thank you. என்ன மாப்ள, முகத்துல சந்தோஷத்தையே காணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். சரி அருள், வாங்க கேக் கட் பண்ணலாம். இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்குலாம் எப்படி தெரியும்? என்னங்க இது கேள்வி? உங்க பர்த்டேவை என்னால மறக்க முடியுமா? சரி சரி, பேசினதெல்லாம் போதும், முதல்ல கேக் கட் பண்ணலாம் வாங்க. என்ன ஜூலி, உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஐய் வாங்க. வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. மேடம், காலையில இருந்து இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி மேடம்? உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ப்ளீஸ் கொஞ்சமாவது வந்து சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலமா, நீ போய் சாப்பிட போற. நீ நான் கொஞ்ச நேரம் கழிஞ்சு சாப்பிடுறேன் பூர்ணி, நீ போ. சார், சார், வாமா. என்னம்மா? இந்தாங்க சார் உங்க கெஸ்ட் ஹவுஸ் சாவி. இது எதுக்கு எங்கிட்ட தர? நீ எங்க போற? இல்ல சார், என் வீட்டுக்காரர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஓனர் இப்ப இறந்துட்டாரா. அவங்க ஒய்ஃப் நான் தனியா தான் இருக்கேன், நீ என் கூட வந்து தங்கிட்டுன்னு சொன்னாங்க. அதான் அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன் சார். ஏன் ஜானகி, உனக்கு இங்க என்ன குறை? பூஜா இங்க இல்லைனாலும்
நாங்க உன்னை நல்லபடியா தானே பார்த்துட்டு இருக்கோம். சார், பூஜா இல்லைங்கிறது தான் எனக்கு குறையே. பாவம் சார், பூஜா செய்யாத குற்றத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ படுற கஷ்டத்தை நினைச்சா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல சார். ஜெயிலுக்கு போன 2 நாள்லயே நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டா. அவ படுற துன்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நானும் என் தங்கச்சி கயல்வழியும் காரணமாயிட்டோம். அந்த மன உறுத்தலோட என்னால இங்க இருக்க முடியாது சார். பூஜாவை பார்த்து சொல்லிட்டு கிளம்புறேன் சார். இந்தாங்க, வரேன் சார். சரிம்மா. சரி விடு பூஜா. இன்னும் உன் மாமியார் பேசிட்டு போனதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இல்ல ஜூலி, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு போன அந்த தமிழரசிய நான் சும்மா விட போறதில்ல. சரி பூஜா, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வராமையா போயிடும். அப்போ உன் மாமியாரை பாத்துக்கலாம். நேரம் காலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பூஜாக்கு பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நேரத்தையும் காலத்தையும் நாம தான் நமக்கு சாதகமா உருவாக்கிக்கணும் ஜூலி. கயல்வழிக்கு என்ன சாகுற வயசா? நல்லாவே வாழ வேண்டிய பொண்ணு. நம்ம சொன்னதெல்லாம் ஆரம்பத்துல செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனா கடைசியில நம்மள பகச்சுக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அவளை நாம சிட்டி பாபுவை வச்சு கொன்னு தூக்கல மாட்டணும். நமக்கு தேவைங்கிறதுனால தானே அன்னைக்கே கயல்விழிய கொன்னோம். நேரம் காலத்துக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? அதெல்லாம் சரிதான் பூஜா. ஆனா கயல்விழிய கொன்ன மாதிரி தமிழரசி கொல்றது ஒன்னும் அவளை சாதாரண விஷயம் இல்லையே. கயல்விழி மாதிரி தமிழரசி என்ன சாதாரண ஆளா? ஜூலி, நாம ஒருத்தர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்க யாரு என்னன்னு யோசிக்க கூடாது. அவங்கள அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு மட்டும்தான் யோசிக்கணும். கயல்விழிய நாம ஆரம்பத்திலேயே ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி சுப்பிரமணி மேல போட்டிருந்தா இன்னைக்கு நீ இவ்ளோ தூரம் பயந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் பயம் இல்ல பூஜா, எச்சரிக்கையா இருக்கிறது. கயல்விழிய கொன்னதுல நாம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. அதனாலதான் சொல்றேன், கயல்விழிய கொன்ன மாதிரி அவசரப்பட்டு தமிழரசியை எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் அதுவும் நம்மளுக்கு சிக்கல் ஆயிடும். அடி பாவி, நீதான் என் தங்கச்சியை கொன்னியா? உன்னை என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்ச நடி. என் தங்கச்சி அநியாயமா கொன்னுட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன்னை நம்பி வந்த எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியேடி, கொலைகார பாவி. ஒரு உசுரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமாடி? அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியேடி. நீ நல்லா இருப்பியா? நான் சும்மா போயிடுவேன். நீ சொன்னதை எல்லாம் என்ன ஏதன்னு கேட்காம வேத வாக்கு மாதிரி நம்பினேடி. அந்த நம்பிக்கைக்கு தான் என் தங்கச்சியை கொன்னியா? உன் பேச்ச நம்பி நான் வளர்த்த சுப்பிரமணிய ஏன் வாயாலேயே கொலைகாரன்னு சொல்ல வச்சுட்டியேடி. ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்டி. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லி உன்னை இப்பவே அடிச்சு இழுத்துட்டு போக வைக்கல நான் என் தங்கச்சிக்கு அக்கா இல்லடி. பூஜா, நான் சும்மா விட மாட்டேன்டி. விடவே மாட்டேன். அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, நான் ஏதோ கோபத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அக்கா ப்ளீஸ், அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அக்கா மன்னிச்சிடுங்க. நீ போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொன்னதும் நான் இப்படியெல்லாம் கெஞ்சுவேன்னு நினைச்சியா? ஹே, நான் பூஜா. எதுக்காகவும் எவகிட்டையும்
நான் கெஞ்ச மாட்டேன். அன்னக்காவடி உனக்கே இவ்ளோ இருந்தா கோடீஸ்வரியான எனக்கு எவ்ளோ இருக்கும்? ஏய், நான் முறைக்கிற? உன் தங்கச்சி கயல்விழிய கொன்னது நான் தான். இத நீ எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் போய் சொல்லு. ஆனா ஒண்ணு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிருக்கிற உன் குழந்தை போனமா ரோட்ல கிடக்கும். பரவாயில்லையா? ஏய், சும்மா மிரட்டுறன்னு நினைக்காத. உன் தங்கச்சிய கொன்ன எனக்கு உன் குழந்தைய கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது, புரியுதா? கோவத்துல உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். என் கண்ணு முன்னால நிக்காத, போயிடு. என்னடி பணம் இருக்கிற திமிரில் ஆடுறியா? ஆடு, நல்ல ஆடு. இந்த ஆட்டை எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். கடவுள் இருக்காரடி, அவரு ரொம்ப நாள் இப்படி உன்னை ஆட விட மாட்டாரு. சீக்கிரமே உனக்கு அழிவு காலம் வரும், நிச்சயமா வரும்டி. என்ன பூஜா இப்படி ஆயிடுச்சு? ஜானகி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளா? ஹே, இவளால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அதிகபட்சம் இளவரசி கால்லையோ சுப்பிரமணி கால்லையோ போய் விழுந்து புலம்புவா, அவ்வளவுதான். இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி பூஜா. அதான் பூஜா. வேணாங்க, சாப்பிடு. கசக்குங்க. டானிக் தானம்மா, சாப்பிடு. விட மாட்டீங்களே. எப்படியோ ஒரு வழியா டானிக்க குடிச்சிட்டியா? ஆமா, நீ குடிச்சதால உனக்கு தெரியும். நான் குடிக்காத டானிக்கா? இந்த விஷயத்துல நான் உன்னை விட சீனியர். பாத்தியா, எப்பவுமே இவ பெரிய மனுஷிதான். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. வாங்க நீ. எதுக்காக இங்க வந்திருக்க? ஹாஸ்பிட்டல்ல அக்காவையும் மாமாவையும் அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு இங்க இருந்து. ஐயோ லீலா, அப்படி மட்டும் பேசாத. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நீ இதெல்லாம்? என்னாச்சு உங்களுக்கு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம உங்களை மாதிரி நல்லவங்களை போய் எனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியல. என் புள்ளையா நினைச்சு வளர்த்த உடனே ஏன் வாயாலே கொலைகாரன்னு சொல்லிட்டேன்னு. ஐயோ அனி, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தங்கச்சியை கொன்னது பூஜான்னு தெரியாம இத்தனை நாள் அவளுக்கு விசுவாசமா இருந்துட்டேனே. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த பூஜாவும் அவ கூட இருக்கிற ஜோலியும் பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில கொண்டது அந்த பூஜான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லனா இன்னும் நான் முட்டாள் மாதிரி உங்களதான் கொலைகாரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன மன்னிச்சிடு சுப்பிரமணி. கயல் விஷயத்துல நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல அண்ணி, இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். மனசாட்சி இருக்கிற ஒரு மனுஷன் இருந்திருந்தா நான் உன்னை அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன் இளவரசி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. அக்கா விடுங்கக்கா, எங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம ஏதோ கோபத்துல பேசிட்டீங்க. நாங்க ஏதோ மனசுல வச்சுக்கலக்கா. இவர் சொன்ன மாதிரி இப்பவாது நீங்க நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எங்களுக்கு அதுவே போதும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல கோவமே வரலையா?
என்னக்கா, நான் எப்பவுமே உங்களை என் கூட பிறந்த அக்காவை தான் பார்க்குறேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல பேசிட்டீங்க. பரவாயில்ல, விடுங்க. ஆமா அண்ணி, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு வருவீங்கன்னு தெரியும். அதோட நாங்க உங்களை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சு பார்த்ததே இல்லை. அக்கா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். இனிமேலாத்த நம்ம எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா ஒரே வீட்டுல இருப்போம்க்கா. இல்ல இளவரசி, உங்க 2 பேருக்கும் இருக்கிற நல்ல மனசுக்கு நீங்க எல்லாத்தையும் ஈஸியா மறந்துட்டு என்ன மன்னிச்சிட்டீங்க. ஆனா நான் உங்க மேல போட்ட பழியையும் உங்களை பேசின பேச்சையும் என்னால மறக்க முடியல. என்னக்கா? கண்ணுல விழுந்த மண்ணா அது தினம் தினம் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த உறுத்தலும் குற்ற உணர்ச்சியும் எனக்கு என்னைக்காவது இல்லாம போனா நான் அன்னைக்கு உங்களை தேடி வரேன். அது வரைக்கும் என் வீட்டுக்காரர் வேலை பார்த்த கம்பெனியோட ஓனர் அம்மா என்ன அவங்க கூடயே காஞ்சிபுரத்துல வந்து இருக்க சொல்லிருக்காங்க. நான் அங்கேயே இருந்துக்கிறேன். ஏன் நீ, உங்களுக்கு நாங்க இல்லையா? இல்ல சுப்பிரமணி, இது வரைக்கும் நீ எங்களுக்காக இழந்ததும் கஷ்டப்பட்டதும் எல்லாமே போதும். இனிமேலாவது நீயும் இளவரசியும் எங்க தொல்லையெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். ஐயோ அக்கா, என்னக்கா? நாங்க என்னைக்காவது உங்களை அப்படி நினைச்சிருக்கோமா? நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கம்மா. ஏன்னா உங்க 2 பேரோட மனசும் அப்படி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண ஒருத்தன் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னால அந்த உறுத்தலோட இங்க நிம்மதியா வாழ முடியாதுன்னு தான் நான் போறேன் இளவரசி. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். நான் செஞ்ச பாவத்தை நீங்க வேணா மன்னிக்கலாம். ஆனா என் மனசாட்சி என்ன மன்னிக்குமான்னு தெரியாது. அப்படி எப்பவாவது என்னோட உள்ளுணர்வு மன்னிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப வந்து நான் உங்களை பாக்குறேன். அண்ணி, நில்லுங்க அண்ணி. அக்கா அக்கா, நாங்க சொல்றத கேளுங்க. ஆனா அப்பவும் இதே அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தீங்கன்னா அதை விட பாக்கியம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. நான் வரேன். அண்ணி, அண்ணி. என்ன பூஜா, ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? முதல்ல தமிழரசிய அடிக்கலாமா இல்ல இளவரசிய அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு யோசனை? இல்ல ஜூலி, இப்போதான் என் மாமியார் கிட்ட இருந்து அருளை பிரிச்சிருக்கோம். அது அவங்களுக்கு பத்தாதுனாலும் இளவரசிய ஒண்ணுமே பண்ணலையேன்னு ஒரு உறுத்தலா இருக்கு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு வீணா மூளைய போட்டு கசக்கிட்டு இருக்க? டாஸ் போட்டு பார்த்துடலாமா? பூ விழுந்தா இளவரசி, தலை விழுந்தா தமிழரசி. சூப்பர் ஐடியா ஜூலி. சீக்கிரம் காயின் எடு. இப்போ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்துடலாமா? சீக்கிரம். அந்த அதிர்ஷ்டசாலி நேயர் திருமதி இளவரசி. தலை விழுந்திருந்தா அந்த தமிழரசியோட தலையெழுத்தே மாறி இருக்கும். பரவாயில்ல, முதல்ல அந்த இளவரசியோட தலையெழுத்தை மாத்துவோம். ஜூலி, சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில ஒரு பிசினஸ் டீல் பேசுறதுக்காக மதுரைக்கு கிளம்பி வர சொல்லு. அவன் நைட்டு வீட்டை விட்டு கிளம்பினதும் ஓகேவா? ஓகே. சரி பூஜா, நான் கிளம்புறேன். பூஜா, நீ என்னதான் மாடர்னா இருந்தாலும் வெளி உலகத்துக்கு நீ வேறதான்.
தேங்க்யூ. பாய். ம். டேக் கேர். சரி சார். ஆமா சார், கண்டிப்பா சார். சார், மார்ஜின் பத்திலாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம் சார். ஆமா சார். சார், நான் பஸ் ஏறிட்டு கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். ஒரு சந்தோஷமான விஷயம்மா. மதுரையில் மல்லிகா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி. அவங்க சென்னையில் அவங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தர சொல்லி என்ன கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். ப்ராஃபிட்டில் 50% தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஜாக்கிரதையா நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆமா இளவரசி, இந்த டீல் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும். கவலைப்படாதீங்க. உண்மையா நேர்மையா உழைக்கிறவங்க கூட கடவுள் எப்பவுமே இருப்பாரு. நீங்க போயிட்டு வர காரியம் கண்டிப்பா நல்லபடியா முடியும். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் அப்படியே கோயம்பேட்ல பஸ் ஏறிடுறேன். சரிங்க. வரேன் லீலா. பஸ் ஏறும்போது கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேம்மா. லீலா, போயிட்டு நாளை கழிச்சு தான் வருவேன். அது வரைக்கும் உங்க அக்காவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அக்காவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரிம்மா, வரேம்மா. வரேன் லீலா. போயிட்டு வாங்க. வாய் காட்டு. ஓ, அதான் வாயா? கண்ணு. ஹலோ, கிருஷ்ணா பேசுறேங்க. சொல்லுங்க கிருஷ்ணா. லீலா கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. லீலா. எனக்கா? கிருஷ்ணா ஃபோன். சொல்லுங்க. லீலா, நைட் டியூட்டி பாக்குறவருக்கு உடம்பு முடியாம போயிருச்சான். அதனால அடுத்த டியூட்டி நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. முடிஞ்ச உடனே காலையில வந்துடுறேன். அப்படியா? சரி, பாத்துட்டு வாங்க. குட்டிமா என்ன பண்றா? அக்கா கூட விளையாடிட்டு இருக்கா. சரி, குட்டிமாவை பாத்துக்கோ. நான் காலையில வந்துடுறேன். சரிங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஹோட்டல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். லீலா, வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். இதுல என்னங்க சிரமம்? நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போன் வைங்க. ஐயோ லீலா, சொன்னா கேளு. நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். போனை வைக்க சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டா. இதான் கால். அக்கா, கிருஷ்ணாவுக்கு நைட் டியூட்டியா? நான் போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ குட்டிமாவை பாத்துக்கிறியா? சரி, போயிட்டு வா. பேசுற டாடி கிட்ட வச்சுட்டாரே. நாளைக்கு பேசலாமா? நாளைக்கு பேசலாம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சரி, நீ சொல்ல ஐஸ் எங்க? நீங்களே விசிறுங்க. எங்க விசிறுங்க. போன் வருதா? கொடுங்க. ஹலோ. ஹலோ, இளவரசி மேடமா? ஆமாங்க. நீங்க? மேடம், என் பேர் மகேஸ்வரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனில வேலை பார்த்தேன். சொல்லுங்க. மேடம், சுப்பிரமணிய சார கோயம்பேடு போற வழியில 4 ரவுடி பசங்க சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க மேடம். என்ன என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், திருநகர் சிக்னல் பின்னாடி கன்னியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் அடிச்சிட்டு இருக்காங்க மேடம். ஐயோ, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவரை காப்பாத்திடலாம் மேடம். சரி, நான் உடனே வரேன். நீங்க அங்கே இருங்க. சரிங்க மேடம்.
அக்கா 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 என்னவா இளவரசி? கொஞ்சம் குட்டிமா பாத்துக்கோங்க, நான் அவசரமா போறேன். இந்த நேரத்துல எங்க? நான் வந்து சொல்றேன்க்கா, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் போகல. சரிங்கம்மா. போயிட்டு அந்த ரைட் எடுத்துக்கோங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம், பாக்குறேன். என்னங்க ஆச்சு? இதை பார்த்துட்டு இருக்கு மேடம், 2 நிமிஷம். ஐயோ, ஆமா, இது எந்த இடம்? கோயம்பேடுக்கு இங்கிருந்து எப்படி போறது? மெயின் ரோட்ல பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்கு மேடம், அதனால தான் ஷார்ட் கட்ல வந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். சாரி மேடம், இன்ஜின் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருக்கு, வண்டி இதுக்கு மேலே போகாது மேடம். என்னங்க அவசரம் புரியாம பேசுறீங்க? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சாரி மேடம், நீங்கள் போகிறது இங்கேருந்து 2வது லெஃப்ட் தான், நடந்து கூட போயிடலாம் மேடம். ஓகே மேடம். ஹலோ மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை ட்ராப் பண்ணிட்டேன் மேடம். இளவரசிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரே டென்ஷனா இருக்கு ஜூலி. தூக்கமே வரல. வா, கொஞ்ச நேரம் வெளியே வாக் பண்ணிட்டு வரலாம். ஓகே வா. ஜூலி,
கான்ஸ்டபிள் மேடம் இங்க வாங்க. இந்தாங்க, கேண்டீன் போயிட்டு வாங்க. பாத்தியா ஜூலி, புலிக்கு பயந்து சிங்கத்தோட குகையில மாட்டிக்கிட்ட வெள்ளாடு மாதிரி இளவரசி நாம இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே வந்து அட்மிட் ஆயிருக்கான். அது அவளுடைய நேரம் பூஜா. அவளோட இந்த நேரத்தை கெட்ட நேரமா மாத்திடலாமா? ஓ, மாத்திடலாமே. இளவரசியும் அவளோட வயித்துல இருக்கிற குழந்தையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரோடவே வெளியே போக கூடாது. போக மாட்டாங்க பூஜா. வா. இவங்க ரிலேட்டிவ் யாரா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க டாக்டர். வெளியில அவங்க சிஸ்டர் வெயிட் பண்றாங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்சோன்னு கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க தான் பேஷண்டோட சிஸ்டரா? ஆமா டாக்டர். எங்க அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா சிசேரியன் பண்ணணும். பேஷண்டோட ஹஸ்பண்டை உடனே வர சொல்லுங்க. அவர் ஆபரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணாதான் நாங்க சிசேரியன் பண்ண முடியும். சீக்கிரம். ஹலோ மாமா, நான் லீலா பேசுறேன் மாமா. சொல்லு லீலா, என்ன இந்த நேரத்துல? மாமா, அக்காக்கு வலி வந்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. என்ன சொல்ற? ஆனா டாக்டர் என்னமோ சிசேரியன் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாமா. நீங்க சீக்கிரமா வாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? இது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான். உடனே வரேன், ஜெயந்தியோட வரேன். சீக்கிரமா வாங்க மாமா. லீலா, என்ன லீலா, என்னாச்சு? நீ பதட்டமா இருக்க? அக்காக்கு எப்படி இருக்கு? மயக்கமா தான் இருக்காங்க ஜெயந்தி. சிசேரியன் முடிஞ்சாதான் எது வேணாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மாமா. அழாத, அன்னைக்கு எதுவும் ஆகாது. இல்ல மாமா, அக்காவுக்கு சாதாரண பிரசவ வலியில நான் இவ்ளோ அழ மாட்டேன். ஆனா அவங்க ரோட்ல அடிபட்டு மயக்கமாய் கிடந்தாங்க. அதான் மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன லீலா சொல்ற? அண்ணி ரோட்ல விழுந்து கிடந்தாங்களா? ஆமா மாமா, நான் கிருஷ்ணாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது அக்கா ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டு அக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன் மாமா. அப்படி அந்த நேரத்துல எங்க தான் போனாங்க? தெரியல மாமா. நான் கிளம்பும் போது அக்கா வீட்ல தான் இருந்தாங்க. ஆனா எப்ப வெளிய வந்தாங்கன்னு புரியல மாமா. அம்மா, சுப்பிரமணி மாமா இங்க. மாமா வேலை விஷயமா மதுரைக்கு போயிருக்காங்க. போன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. லீலா, நீ அழாத. கடவுள் இருக்காரு, அன்னைக்கு எதுவும் ஆகாது. பேஷண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? இல்ல சிஸ்டர், அவரு வெளியூர் போயிருக்காரு. நாளை காலையில காலையில பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்ணணும். இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி நீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணா டாக்டர் கிட்ட பேசுறேன். டாக்டர் உள்ளதா இருக்காங்க, வாங்க. அக்கா கொண்டு ஆகுது இல்ல, அழாது.
என் தங்கச்சியை கொன்னது சுப்பிரமணி இல்ல, பூஜா தான். அந்த கடவுளையே குற்றவாளி கூண்டுல கொண்டு வந்து நிக்க வச்சு என் பூஜாவை வெளியில கொண்டு வந்துட முடியும். அது இனிமே நடக்காது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.